ஒரு மனுஷன் வாக்கு கொடுத்தான்னா அந்த வாக்கை காப்பாற்றணும். அப்பதான் நமக்கு மனசு நிம்மதியா இருக்கு. இப்ப சில சமயம் நமக்கு சில வாக்குறுதி கொடுத்துக்குருவான். சில பேர் தண்ணி போடுற ஆளுக இனிமே ஜனவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து குடிக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுப்பான். முடிவு எடுத்துட்டு ஜனவரி 1ஆம் தேதி குடிக்காமே இருக்கான். திடீர்னு ஒரு 2 பேர் வருவாங்க. என்ன மாமா டல்லா இருக்க, தலை பாரமா இருக்கியா நேரத்துல இருந்து. இதுக்கு ஒரே மருந்து தான். ஒரே ஒரு கட்டிங் சுடுதண்ணியில ஊத்தி ஆட்டி பளிச்சுன்னு விட்டுருப்பேன். அதோட முடிச்சா வாக்குறுதி. இந்த வாக்குறுதினால கெட்டு போறது அவன் மட்டும்தான். அதே மாதிரி சில பேர் சாமிக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல இடம் கிடைச்சிச்சுன்னா கோயிலுக்கு டியூப் லைட் வாங்கி கொடுக்குறேன். உடனே அவனுக்கு இடமும் கிடைச்சிடும், டியூப் லைட்டும் வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்துட்டு அந்த குடும்ப பேர் முழுவதும் டியூப் லைட்ல எழுதி வச்சிருப்பேன். ரூனா, மோனா, ரேனா, ரோனா, ரங்கசாமி மற்றும் ராமசாமி வகையரா வழங்கிய டியூப் லைட். ஒரு டியூப் லைட்ல இம்புட்டு பேரை எழுதுனா அதுல இருந்து வெளிச்சம் வெளியே வருமா? சாமிக்கு வாக்குறுதி கொடுத்தா உண்மையிலே கோயில்ல வெளிச்சம் வர்றதுக்கு டியூப் லைட் போடணும். இன்னும் சில பேர் ஊருக்கே வாக்குறுதி கொடுப்பான், அல்லது தன்னுடைய மனைவிக்கு வாக்குறுதி கொடுப்பான். சரி, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு 2 பவுன் நெக்லஸ் வாங்கி தரேன்டிம்மா. தீபாவளி வந்துடும், அந்த அம்மா வந்து கேட்க, நெக்லஸ் வாங்கி தர்றேன். நீ என்ன ஆச்சு? அது நெக்லஸ் வாங்கிக்கிடுவான், ஓடியா போயிருது. இப்படியே வருஷம் வருஷம் என்னை ஏமாத்திக்கிட்டே இரு. நீயும் வேணாம், உன் நெக்லஸும் வேணாம், என்னைய வேணான்னு சொல்லிடாதீ. அடுத்த வருஷம் நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன்னு வாக்குறுதியை மாத்திட்டு திருப்பி அடுத்த வருஷம் வாங்கி தர்றேன்மா. இதனால அவனும் அவன் குடும்பமும் தான் கஷ்டப்படும். ஆனா ஒரு அரசியல் தலைவர் ஒரு நாட்டுக்கே வாக்குறுதி கொடுத்தாருன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அவர் தான் உண்மையான தலைவர். இன்னைக்கு நம்ம தலைவர் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் அழகா நிறைவேற்றி காமிச்சிருக்காரு. மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு 1,15 லட்சம் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறாங்க. இன்னைக்கு இத சொல்றேன், பெண்கள்ல பாதி பேர் தான் கைதட்டுறாங்க, ஆனா ஆண்கள் தான் அதிகமா கைதட்டுறாங்க. ஏன் ஆண்கள் கைதட்டுறாங்கன்னா நமக்கு புகங்கள் குறைஞ்சிருச்சுறாங்க. நமக்கு எதுக்குமே செலவுக்கு காசு கேட்டு தொந்தரவு பண்றதில்ல. அவங்க வாட்டுக்கு நிம்மதியா அவங்க செலவை பார்த்துக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது தீனி ஈனி வாங்கி கொடுக்கறோம்னா அதுக பார்த்துக்கிறதுங்க. அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னா கூட என்னைய தொந்தரவு பண்றதில்ல, அவங்களா போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் புருஷன்ட்ட கெஞ்சன, எங்க அப்பாவுக்கு சுகம் இல்லை, இங்கன்னா நாமகிரிப்பேட்டையில ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறீங்க, ஓடி அப்புறம் போய்க்கலாம் அப்படிம்பாரு. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஒரு அம்மா வீட்டுக்கார்ட்ட போய் எங்க அப்பா போய் பார்த்துட்டு வர்றேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்க. எப்படி போவ? பஸ்ஸுக்கு காசு வேணும்ல. எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதுல போய் நான் எங்க அப்பாவை பார்த்துட்டு வருவேன். அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் சாத்துக்குடி எல்லாம் வாங்கணும்ல, மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு, அதுல போய் வாங்கி கொடுத்துக்கிருவேன். நீங்க வீட்டை பத்திரமா பார்த்துங்கன்னு ஒரு பெண் தைரியமா நம்பிக்கையோட இன்னைக்கு வாழ்க்கை நடத்துறான்னா நம் தலைவர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த அற்புதமான திட்டம் தான். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா யாராவது சந்தோஷப்படுறானா? இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஆம்பளை பிள்ளை பிறந்தா தான் சிங்க கொட்டிய பெற்றிருக்கேன். சிங்கம் ஆம்பளை சிங்கம் 2 ஆம்பளை சிங்கத்தை பெற்றிருக்கான்ட்டு ஆம்பளை பிள்ளைய பெற்றா அந்த பிள்ளைய கண்ணத்தை உருகி 15 முத்தம் கொடுக்குதுங்க. 2வது பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைய இப்படியே பாக்குறாங்க. ஏப்பா நான் பிறந்தது நான் என்ன பண்ணுவேன், 2 பொம்பளை பிள்ளையா போச்சுன்னா அதுக்கு நானா காரணம் அப்படின்னு அழுகுது. அந்த ஆம்பளை என்ன செய்யறான்னா இந்த பொம்பளை பிள்ளை 2வது பொம்பளை பிள்ளை பெத்து போட்ட ஆஸ்பத்திரியில போய் டாக்டரை கலகம் பண்றேன். உன்னையாலதான் எனக்கு 2வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன் அப்படின்னு. வெளியே போய் சொல்லாதரா, உன் பொண்டாட்டியை சந்தேகப்படுவாங்க. நானாடா காரணம் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு.
நீ தான்டா நீ பிள்ளைய பெத்துப்பட்டு என்னைய போய் காரணம் காட்டுற. அப்ப என்ன சொல்றேன், இந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாலே பொம்பளை பிள்ளைதான் பிறக்கணும்னு சொன்னாங்க. தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரியா காரணம்? நம்ம உடம்புல இருக்க இயற்கை, அதுல இருக்க சயின்ஸ். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா மகாலட்சுமின்னு அந்த பிள்ளைய தொட்டு கும்பிடுதுன்னா, அந்த பிள்ளை அரசு பள்ளியில படிச்சா அந்த பிள்ளைய காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் ஒரு உதவித்தொகை புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு ஒரு அம்மா அப்படித்தான் தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு. போய் சாமி கிட்ட கோயில்ல வேண்டுது, சாமி சாமி மாறிமா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு மாறிமா, 50,000 ரூபாய் கட்ட சொல்றாங்க. 40,000 ரூபாய் பிறட்டிட்டேன், இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இருந்து நீ கைமாத்து கொடு மாரியம்மா. யார்கிட்ட? மாரியம்மாட்ட கைமாத்து கேட்கு. மாரியம்மா என்ன வட்டி கடையா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாரியம்மா அப்படியே பாக்குது. அந்த அம்மா மனசுல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கோயில்ல இருக்க மாரியம்மா, என் பொழப்பு உனக்கு தெரியாது சாமி, என் முன்னாடிதான் 2 உண்டியல் வச்சிருக்காங்க, என் முன்னாடிதான் காசை போடுறாங்க, என் முன்னாடிதான் பிரிச்சு என்றானுங்க, என் கையில இது வரைக்கும் 5 ரூபாய் ஒருவேளை கொடுத்துட்டு போகல, நான் இன்னும் வெத்தாலாத்தான் இருக்கேன், எனக்கிட்ட போய் 10,000 ரூபாய் கேட்கிறியேன்னு மாரியம்மா கண்ணீர் விட்டாலும். சாமியை நான் குத்தம் சொல்றேன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. சாமி கையில காசு இல்ல, ஆனா சாமி மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சாமி பேரால நமக்கு உதவி செய்வாங்க. அப்ப அந்த அம்மா வெளியில வருது, புதுமை பெண் திட்டம், ஸ்டாலின் வழங்கும் திட்டம்னு மாதம் 1000 ரூபாய் உங்க காலேஜில் பிள்ளைய பேரு நான் தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் அந்த அம்மா, மாரியம்மா நன்றி மாரியம்மா, நீ கையை கடித்து காசு கொடுக்காட்டியும் உன் பேரை சொல்லி எங்க அண்ணன் ஸ்டாலின் என் பிள்ளைய படிக்க வைக்கிறாருன்னு சொல்லி அந்த மாரியம்மாவுக்கு ஸ்டாலின் மேல இருக்க நம்பிக்கையோட நன்றி சொல்லு. இதுதான் வந்து ஒரு நாட்டுல ஆட்சி செய்யறவர் சொல்றத செய்யணும். ஆனா நரேந்திர மோடிங்கிற பிரதமர் 10 வருஷமா நம்ம நாட்டுல இருக்காரு. எத்தனை வாக்குறுதி கொடுத்திருக்காரு, மேடையில வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? சொல்லவா? एक डिसाइड कर चुका है, अप्रैल 19 को आपकी बार अपना एல்லாம் சாக்கோபார் आपकी बार कार चौका है. எல்லாரும் யோசிக்கிறீங்க, மங்களபுரத்துல லியோனிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க வந்து நடுரோட்ல இந்தியில பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இது யாரு? நரேந்திர மோடி தான். 10 வருஷம் வாயிலேயே ரவ இல்லாம உப்புமா கிண்டிக்கிட்டு இருக்காரு ஒழிய ஒண்ணுமே மக்களுக்கு செய்யல. ஆகாக ஓகாக 8 தடவை வந்துட்டாரு. இது வரைக்கும் எந்த ஒரு திட்டமாவது நான் இத மக்களுக்கு செஞ்சேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்ல. தந்தி டிவியில வந்து பேட்டி கொடுக்கிறாரு. நீங்க இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அந்த பேட்டி கேட்டவங்களாவது கேட்டிருக்கணும். அதுக்கு போய் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அந்த ஹரிங்கிறவரை இன்னொரு அம்மா அசோகவர்த்தினி, அந்த 2 பேரும் நரேந்திர மோடி கிட்ட பேட்டி கேட்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க பிரதமரானா இந்த நாட்டுக்கு என்னங்க செய்வீங்கன்னு கேட்கணும். நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கணும். இது 2ஐயும் விட்டுவிட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டு சாப்பாட்டுல எது பிடிக்கும், வாட் யூ லைக் டு ஈட் இன் தமிழ்நாடு ஃபுட் அப்படின்னா அவர் பெரிய கண்டுபிடிச்சு சொல்றாரு, ஐ லைக் உப்புமா. நாட்டுக்கு ரொம்ப தேவையாது. நீ உப்புமா தின்னா என்ன, இட்லி தின்னா என்ன, தோசை தின்னா என்ன, யாருக்கு என்ன பிரயோஜனம்? எங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லணுமா வேணாமா? தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு பாரதிய ஜனதா என்ன சொல்லியிருக்குன்னா, எங்க கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க ஒலிம்பிக் போட்டி நடத்துவோம், புல்லட் ட்ரெயின் விடுவோம், இந்தியாவை உலக பொருளாதாரத்துல மிகப்பெரிய நாடா மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய ஏழை இளைஞர்களுக்கு நான் வேலை வாய்ப்பு, இத்தனை பேருக்கு நான் வேலை கொடுப்பேன்னு பாஜகவோட தேர்தல் அறிக்கையில இல்ல. ஏழை பெண்களுக்கு என்ன செய்வோம்ன்ற தேர்தல் அறிக்கையில இல்ல.
இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு அழகா கூலிங் கிளாஸ் போட்டு விட்டு தொப்பி வச்சு 10,000 ரூபாய்க்கு ஷூ மாட்டி விட்டு ட்ரெஸ்ஸே போடாம ரோட்ல நடக்க விட்டா அவனை கள்ள கொண்டு எறிவீங்களா இல்லையா? பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கை இப்படித்தான். 1,00,000 ரூபாய்க்கு ஷூ, 10 லட்சம் 10 கூலிங் கிளாஸு, ஒரு 10,000 ரூபாய்க்கு தொப்பி, ஆனா ட்ரெஸ் இல்லை. இப்படி ட்ரெஸ் இல்லாம அழகு பொருள்களை வைத்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல பாஜக தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியும் திமுகவும் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை 65 ரூபாயாவும் டீசல் விலையை 55 ரூபாயாவும் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாரும் கேக்குறீங்க, இதுவரைக்கும் விலையை யாராவது குறைச்சிருக்காங்களா ஐயா? எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். எப்படி குறைப்போம்ங்கிறதுக்கு வெளியே தெளிவான திட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜிஎஸ்டின்னு ஒரு வரி செலுத்துறோம். எந்தெந்த பொருள் எல்லாம் வரி செலுத்துறோம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு வீட்டுல புள்ள பிறந்துச்சுனாக்க அந்த புள்ள பிறந்த வீட்டுல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அழுக்கு துணியா காய போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் மூத்திர துணின்னு பேரு. ஏன்னா ஒரு நாளைக்கு 30 தடவை மூத்திரம் போவேன். அந்த இடுப்புல ஒரு முக்கோண துணியை கட்டி விட்டு அதுல மூத்திரம் போனோன்னு காய போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அலசி. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வேலை இல்லை. இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, பஞ்சு போட்ட சட்டி, பேம்பர் அதுக்கு பேர். அத அந்த பிள்ளைக்கு மாட்டி விட்டாக்க அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன், ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கேன், நிறைஞ்சு தொங்கும், அப்படியே ஆகி போவான், அதுவும் சேர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் என்ன? பேம்பர். இந்த பேம்பரை 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோம்னா 21 ரூபாய்க்கு வாங்கினோம். 18ல இருந்து 21 ரூபா விலை. இன்னைக்கு ஜிஎஸ்டிங்கிற வரி போட்டதுனால அந்த ஒரு பேம்பரோட விலை எவ்வளவுனா 32 ரூபா. ஒரு பஞ்சு சட்டி வாங்குறது மூலம் நம்ம மத்திய அரசுக்கு எவ்வளவு கட்டுறோம்னா 11 ரூபா ஒரு பஞ்சு சட்டியில மட்டும் வரி கட்டுறோம். இந்த மங்களபுரத்துல எம்புட்டு குழந்தை பிறந்திருக்கு, எம்புட்டு சட்டி வாங்கிருக்கீங்க, எவ்வளவு மத்திய அரசுக்கு வரி கொடுத்துருக்கோம். சட்டியிலே எவ்வளவு வரினா, சூடா இருக்கு, தோசை இருக்கு, ஊதுபத்தி இருக்கு, நம்ம பயன்படுத்துற எல்லா பொருளுக்கும் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். இதுல நம்ம கட்டுற வரி மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 35 லட்சம் கோடி நம்ம கட்டின வரி மத்திய அரசுக்கு. ஆனா நமக்கு திரும்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ரூபாயிலையும் 29 காசு தான். அந்த 29 காசை வச்சு உங்களுக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்காரு, மாசம் உரிமை தொகை கொடுத்திருக்காரு, புதுமை பெண் திட்டம் கொடுத்திருக்காரு, காலை உணவு கொடுத்திருக்காரு. இந்த 29 பைசாவோட ஒரு 59 பைசாவா ஒரு 70 பைசாவா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருந்தா நேர என் தலைவர் இலவச பயணத்தை ஆண்களுக்கும் சேர்த்து கொடுத்திருப்பாரியா? 29 பைசாலேயே இவ்வளவு திட்டத்தை செய்ய முடியுதுன்னா இன்னும் 1 ரூபா இது உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற மாதிரி 2,000 ரூபாயோ 5 ரூபாயோ நமக்கு கொடுத்தா எவ்வளவு தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இன்னைக்கு இதையெல்லாம் ஒழித்து கட்டி மாநிலங்களுடைய உரிமையை பறித்தவர் யாருன்னா அவர் தான் நரேந்திர மோடி. இதே மாதிரி மந்திரவாதி மாதிரி பேசி பிஜேபி மோடி जन समर्थन कर रहा है, डीएमके सरकार நின் துடாதி. என்ன சொல்றாருன்னா, இவர் பேரை கேட்டோம்னா திமுகவில் இருக்கவங்க யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே நாங்க தூங்க மாட்டோம். நரேந்திர மோடியை இந்த நாட்டை விட்டு விரட்டும் வரை திமுக காரன் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லா பேரும் தூங்க மாட்டோம். தூங்காமல் உழைக்கின்ற இயக்கம் திமுக. பேரறிஞர் அண்ணா ஒரு நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து வசனம் எழுதின படம் தான் அது தோதி இரவு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கின தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். விடிய தூங்காமல் உழைத்த கட்சி திமுக. அதனாலதான் அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு பெரிய பதவிகள்ல இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு எப்ப சிறப்பு, ஒரு பெண்ணுக்கு வீட்டுல ஏதாவது விசேஷம் வச்சா அந்த பொண்ணை எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க, அந்த பொண்ணுக்கு நகை போட்டு விடுவாங்க. வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புனித நீராட்டு விழா பொம்பளை பிள்ளைக்கு நடத்துவாங்க. உடனே அதுக்கு சந்தனம் பூசி விடுவாங்க, அழகு ட்ரெஸ் போட்டு விடுவாங்க, பத்திரிக்கை அடிப்பாங்க.
ஆம்பளை பயலுங்க வயசுக்கு வர்றானே, யாராவது அவனுக்கு வயசுக்கு வர்ற சடங்கு நடத்துறாங்களா? அந்த பய பார்க்குறேன், உனக்கு நடத்துனாங்களா என்று கேட்குறான். எனக்கு நடத்துறேன். ஆம்பளை பயலுக்கு யாராவது சடங்கு சுத்துறானா? அவனும் வயசுக்கு தான் வர்றேன், ஆனால் ஒரு பயலும் சுத்துறதில்லை. பொம்பளை பிள்ளைக்கு ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு வயதுல, அந்த குறிப்பிட்ட வயதை தாண்டி ஒரு திருமண வயதுக்கு ஒரு பெண் வந்து விட்டால் அப்படிங்கிற மகிழ்ச்சியில அந்த சடங்கு செய்வாங்க. அதே மாதிரி திருமணத்தன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு நிறைய நகை போட்டு அழகா ஜோடிச்சு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை மாசம் ஆயிடுச்சுனாக்க வளகாப்பு நடத்துவாங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க அப்படின்னு வளையல் போட்டு அழகு பார்ப்பாங்க. இந்த நேரத்துல தான் பெண்ணுக்கு மரியாதை. இன்னொரு இடத்துல மரியாதை இருக்கேன். கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி சாமி வந்துடும். ஆத்தா இறங்கினேன், ஆத்தா சாமி வந்துருச்சுனா அப்படின்னா எல்லாரும் சாமி சாமி ஆத்தா ஆத்தான்னு காலை தொட்டு கும்பிடுவாங்க. அந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்பாங்க, வேத வாக்கு மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க அம்மா, சொல்லுங்கம்மா, ஆத்தா சொல்லு ஆத்தா அப்படின்னு எல்லாரும் ஆம்பளை எல்லாம் சுத்தி நின்று கேட்பாங்க. சாமி இறங்கணுன்னு அந்த அம்மா வாட்டுக்கு டீ கடையில் போய் ஒரு பண்ணையும் டீயும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மரியாதை இருக்கேன். ஆனா உண்மை இந்த மரியாதையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஒரு பொண்ணுக்கு எப்ப தெரியுமா நிரந்தரமான மரியாதை? அந்த புள்ள படிச்சு ஒரு டீச்சராவோ, ஒரு நர்ஸாவோ, ஒரு போலீஸ்கார அம்மாவோ, அல்லது போலீஸ்ல பெரிய பதவி ஒரு டிஐஜியாவோ எஸ்பியாவோ ஒரு பெண் வந்து பதவிக்கு வந்துட்டா 50 ஆம்பளைய அட்டென்ஷன்ல நின்று அம்மா அப்படின்னு சலிட்டு அடிப்பான் பார். இதுதான் உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு மரியாதை, நிரந்தர மரியாதை. அது எப்ப கிடைக்கும்? ஒரு பெண் படிக்கணும், அந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். வேலை வாய்ப்புக்கு அருமையான அறிவிப்பை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. பாஜக வேலை வாய்ப்புங்கிற வார்த்தையே அந்த அறிக்கையில இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சி திமுகவும் சேர்ந்து கொடுத்திருக்க அறிக்கையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன 30 லட்சம் இளைஞர்களுக்கு மத்திய அரசுல வேலை கொடுப்போம் அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி கோயம்புத்தூர்ல பேசும்போது சொன்னார், படித்த இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் அரசாங்கத்திலே பதிவு செய்ய வைத்து அவர்களுக்கு அப்ரண்டிஸ் தொழிற்பயிற்சி கொடுத்து, அந்த தொழிற்பயிற்சி 6 மாதம் கொடுக்கப்பட்டவுடன் அவர்கள் வேலைக்கு செல்வதாயிருந்தால் வேலைக்கும், அல்லது தனியாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் அவர்கள் தொழில் தொடங்குவதற்குரிய கடனும் வழங்குவதற்கு நாங்கள் இந்தியா கூட்டணி வாக்குறுதி கொடுக்கிறோம் சொல்லி, இப்படி தேர்தல் அறிக்கை வந்து தேர்தல் அறிக்கையா? புல்லட் ட்ரெயின் விடுவேன், ஒலிம்பிக் போட்டி நடத்துவேன், ஆகாக ஓகாக. இன்னைக்கு பிஜேபி என்ன நிலைமையில இருக்குது? இவரு அவர் கூட பஜனை பாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி போர்டு இல்லாத பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. தம்மம்பட்டின்னு ஒரு போர்டு போட்டு பஸ் போகுதுன்னா தம்மம்பட்டிக்கு போலாம் உட்காந்து. போர்டே இல்லாத பஸ்ல போய் ஏறி உட்காந்து எந்த ஊருக்கு போவீங்க? டிரைவர் கேட்கிறாரு, எங்க போன அப்படின்னா, போர்டு என்னையா போட்டிருக்க நீ, உட்காருமா போலாம் அப்படின்னா, எங்கேயா ஓட்டிட்டு போற? போவான் எங்கனையாவது போய் இறங்கிக்கிடுவான் அப்படின்னா, மனுஷனாயா நீ? இது யாரும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான். யாரை எதிர்த்து போட்டி போடுறாருன்னு தெரியல, யாருகிட்ட போய் கூட்டணி வச்சிருக்காருன்னு தெரியல, கேட்டதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நரேந்திர மோடியை எதிர்த்து பேசுங்கன்னா பேச மாட்டேங்கிறாரு. அண்ணாமலையை திட்டுறாரு ஒழிய மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நானும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கெஞ்சிறேன். அதே சுயமரியாதைக்காரனே நீயே, மோடியை திட்டுன, அவர் ஆட்சிக்கு வர விட மாட்டேன்னு சொல்லுனே அப்படின்ற. அது சொன்னா அப்புறம் சேலத்துல ஜெயில நான் தானே கட்டம் போட்ட டவுசர் போட்டு உட்காந்துருக்கேன், பயமா இருக்கியாங்கிறார். ஆனா நான் சுயமரியாதையினாலதான் பிஜேபியை விட்டு வெளியே வந்தேன்னு டுபாக்கூர். ஆனால் இந்தியா கூட்டணி தான் நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகுது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போவதற்குரிய அனைத்து அறிகுறிகளும் இன்று வந்துவிட்டது. 370 தொகுதிக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகுது. 2023 நரேந்திர மோடி செங்கோட்டையில கொடியேற்றினார் போன வருஷம் சுதந்திர தினத்துக்கு.
இந்த 2024 சுதந்திர தினத்துக்கு நரேந்திர மோடி கொடியேற்ற மாட்டாரு. எங்க இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் தான் செங்கோட்டையில கொடியேற்றுவார். அந்த பிரதமரை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் செங்கோட்டையில உட்கார வைக்கிறது யார் தெரியுமா? நம் தளபதி மு.க. ஸ்டாலின் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவுடைய பிரதமர் ஆவார். இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும். மதத்தால் பிளவுபடுத்துகின்ற நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும். விவசாயிகள் ஒரு நாளைக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள வைத்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும். விவசாயிகளை போராட வைத்து அவர்கள் மூஞ்சிலே தண்ணி அடிச்சு இது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விவசாயிகளை கொடுமைப்படுத்திய நரேந்திர மோடிய வீட்டுக்கு அனுப்பணும். அப்படிப்பட்ட கொடுமைக்கார நரேந்திர மோடி நீட் தேர்வு என்ற பெயரில் 25 மாணவிகளுடைய உயிரை பறித்த நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் நாளைக்கு செங்கோட்டையில கொடியேற்றணும்னா என் அருமை சகோதரர் மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னத்துல 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று சொல்லி ஜூன் மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிப்பாங்க. தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது ராமகிருஷ்ணன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களை விட 4,52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த செய்தி வருதா இல்லையா பாருங்க. கண்டிப்பாக பல லட்சம் வாக்குகளில் என் அருமை தம்பி மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெறுவார். மறக்காமல் உதயசூரியன், மக்களின் நம்பிக்கை தந்த சின்னம் உதயசூரியன், பெண்களை படிக்க வைத்த சின்னம் உதயசூரியன், அடித்தட்டு மக்களை உயர்த்திய சின்னம் உதயசூரியன், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்த சின்னம் உதயசூரியன், மாணவர்களுக்கு கல்வி கடன்களை ரத்து செய்ய போகும் சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி இந்த பகுதியிலே 350 பேருக்கு 850 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு விவசாய கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 350 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சாதனைகளின் கட்சியான உதயசூரியன் திமுகவை நீங்கள் ஆதரித்து நம் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க தேர்தலில் நிற்கிறார் என்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு மாதேஸ்வரன் அவர்களை 4,52,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான பிரச்சார பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்திய என்னுடைய அருமை தம்பி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி KRN ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமசாமி அவர்களுக்கும், ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.